நீங்க ரோஹித் அப்படின்ற ஒரு மனநிலையில அரசு அவருடைய உருவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? முன்னாடி ரோஹித் அப்படின்னு அந்த ஒரு அப்ப அடையாளத்தோட நீங்க பார்க்கும்போது பார்த்திருக்கீங்க. ஆமா, அப்போ வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வும் ஒரு பக்தியும் இருக்கும். ஏன்னா வந்து இதுக்குள்ள வந்து இந்த ஒரு நிலையை ஒரு உணர்றதுக்கு வந்து அவங்க தான் ஆதாரம். அதனால அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்போ அந்த பரிணாமத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்னையானா நான் உணர்றேன். நமக்கு தான் ஏற்கனவே நம்ம நன்றி சொல்லிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கா? என்னையா உணர்றேன் அது இருக்காது. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு ஆளா பிரிஞ்சு இல்லை இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொல்றதுக்காக நாங்க பிரிச்சு பேசுவோமே ஒழிய நாங்க இருக்கும் நிலை பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிலையில தான் இருப்போம். எங்களுடைய குறைகள் வந்து இந்த குறைகளோடு வந்தேன், இது எனக்கு சரியாயிடுச்சுமா, இந்த குறைகளோடு இந்த பிரச்சனையோட வந்தேன், அதை தீர்த்து வச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது அதை விட இந்த உலகத்தை எங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்த ஆனந்தப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அதை சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். இது எப்படி அமைஞ்சது மேடம்? இது பார்க்கறது ரொம்ப அழகா உங்களுடைய திருவுருவ சிலை அப்படி இருக்கிறத. இது வந்து என்னோட பக்தர்கள் வந்து என்கிட்ட வந்து பக்தி செலுத்தும் போது என்கிட்ட வந்து காட்சிகள் வெளிப்படும். ஒவ்வொரு திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல் அனைவரும் வருக.